நாங்கள் பார்க்க போகிறது அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது இப்போ பலஸ்தீனம்னா இந்த கப்பல்களும் இலங்கை வந்து இப்போ இலங்கைக்குள்ளே கொண்டு வந்து ஈரான் கப்பல் வைத்தது. அதில் ஒரு கப்பல் அனுப்பி இன்னொரு கப்பல் இலங்கை இந்த ட்ரிங்கோ கடலோரத்தில் வந்து வைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ரெண்டு பக்கமே எதிர்ப்பை தெரிவித்தாங்க. முதலாக இந்த வல்லரசு நாட்டில் எதிர்ப்பை தெரிவித்த நாடு வந்து இலங்கை தான் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுக்கு எதிர்ப்பு தெரிவித்த அமெரிக்காவை எதிர்த்து நின்ற நாடே இலங்கை தான் அப்படின்னு சொல்லி இந்த ஹிஸ்ட்ரியில் பேசப்படுகிறது. இன்னொரு பக்கம் பார்க்குற நேற்றுக்கு வந்து அப்படி அந்த வாயில் பார்க்குற நேற்றுக்கு நம்ம ஜனாதிபதியை நம்ம பாராட்டி ஆகணும். இலங்கையில் இருக்கிறதுக்கு பெருமைப்படுற அளவுக்கு நம்ம ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் வந்து எங்களை கௌரவப்படுத்தினார். இது அமெரிக்காவை எதிர்த்து முஸ்லீம்களை கௌரவப்படுத்திட்டார். எங்களை அனுரகுமார வந்து இலங்கை முஸ்லீம்களை கௌரவப்படுத்திட்டார் அமெரிக்காவை எதிர்த்து நின்று அப்படின்னு தான் நான் சொல்லி ஆகணும். இப்போ வந்து அவர் சொல்லிதான் எங்கள்கிட்ட ஆயுதம் இல்லைன்னு நினைக்காங்க. அவங்க எங்கள்கிட்ட ஆயுதம் இருக்குது, எங்கள் நாட்டு மக்களுக்கு மேலே எங்கள் கையை வச்சிங்கன்னா பீஸ் பண்ணிடுவோண்டு அனுரகுமார் சொல்கிறாரு. அப்போ சும்மாவே ஈரானை எதிர்த்து நின்ற அமெரிக்கா இஸ்ரேலுக்கே இந்த நிலைமைண்டா இதுக்கு மேலே எங்கே இதாக்குறது? முஸ்லீம்கள் வந்து மக்கள் கொண்டு நடந்துடக்கூடாது போர் புரியாங்க. இங்கே சிங்கள ஆட்சி இலங்கையில் இவங்க மக்களை பார்ப்பாங்க இல்லையாண்டு சூவராக அமெரிக்கா யோசிச்சுக்கு. இன்னொரு பக்கம் ஈரான் இன்னொரு போட்டையும் அவங்க அனுப்புறதுக்குரிய இது ஏற்பாடுகளும் நடந்ததுன்னு சொல்லி சில தகவலும் கசஞ்சுது. இப்போ வந்து அப்படி பார்க்கும்போது வந்து இப்போ நம்ம ட்ரிங்கோக்கு போனால் இன்னமும் கூட ஈரான் மக்களை பார்க்க முடியும் சொல்கிற உணர்ச்சி இருக்குது. இப்போ வந்து உலகம் அழிய போகுது. இப்போ முஸ்லீம்கள் அனைவரும் துவா செஞ்சு கொள்ளுங்க. இது முஸ்லீம் நிகழ்ச்சி. இதில் வந்து நான் வந்து அடுத்தடுத்த பேச போகிறேன். அந்த அப்டேட் வந்து இப்போ முஸ்லீம்களை பற்றி தானே. இப்போ ஈரானில் இப்போ பலஸ்தீனில் இப்படின்னு சில ஊடகங்கள் வந்து இதாகிடுது. இப்போ இன்னும் சில ஊடகங்கள் வந்து அரபு நாட்டை 4 தலைவரை வச்சு அவனுக்கு சிறப்பாக அடிக்கணும் போல் போட்டுருந்துச்சு. அந்த ஃபோட்டோவையும் நான் கீழே தந்துடுறேன் பாருங்கள். இப்போ முஸ்லீம்கள் அழிஞ்சுன்னு போகிறாங்க. அரபு நாடுகள் வந்து கொஞ்சின்னு போகிறாங்க. இப்போ அவருக்கு முக்கியமான இந்த அரபு நாடுகள் மேலே அவங்க முதல்ல கை வைப்பாங்க. கையை வச்சு இப்போ முக்கியமான அரபு நாடுகள் நாடுகள் அவங்கள கைப்பக்கம் எடுத்த பின்பு தான் அவங்க அடுத்து என்ன செய்வாங்க? லெபனான், சிரியா, பலஸ்தீன் 3மே அவங்க கைக்குள்ள நிற்குது. இருந்தாலும் அங்கே யுத்தம் நடக்குது. அதுக்கு சார்பாக இங்கே ஈரான் அங்கே ஜெருசலேம்னு சொல்லி போர்களை படுத்தின்னு வராங்க. பலஸ்தீன் முக்கியம். பலஸ்தீனுக்கு மட்டும் தாக்கல் பண்ணிக்கணும். எதுக்கு உலகத்துக்கு மற்ற முஸ்லீம் நாடுகளை சிரியா, லெபனான் அந்த போன பகுதிகளை அவங்க எதுக்கு தாக்கல் பண்ணணும்? அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து மொத்த முஸ்லீம் நாடுகளுக்குமே அவங்க கை வைக்கிறாங்க. இப்போ ஈரானுக்கு கை வைக்கிறதுக்கு காரணம் வந்துட்டு அங்கே ஐரோப்பியாவுக்கும் கை வைக்கிறதுக்கு அவங்களுக்கு காரணம் இருக்குது. என்ன முஸ்லீம் நாடுகள் இங்கே எதிர்த்து பேசுகிறோம் அவங்களுக்கும் கை வைப்பாங்க. கட்டார் அந்த சைட்லையும் கூட அவங்க வந்து ஒவ்வொரு வெடிக்குள்ள போட்டு அதுக்கெல்லாம் அமெரிக்கா மேலே ஈரான் மேலே பள்ளிகளை போட்டுன்னு வராங்க. ஆனால் ஈரான் முக்கியமான இடங்களை பார்த்து தான் குறி வச்சு தாக்குது. வேறு எதுவும் இல்லை.